ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் இந்து சேனல். இன்றைக்கி நம்ம வீட் ப்ரௌனி எப்படி சூப்பராக வீட்டில் செய்யலாங்கிறது பார்க்கலாங்களா. அதுக்கு 150 கிராம்ஸ் வீட் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. ஒரு எக்கு ஒயிட் தனியாக எல்லோ தனியாக செப்ரேட் பண்ணிக்கலாம். சைட் பை சைட் மிக்சர் ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். எக் ஒயிட்டை ஹேண்ட் பிளெண்டரில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த பவுடர் சுகரை நம்ம அதில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக பிரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா எக் எல்லோ, அதை நம்ம இதில் போட்டு ரொம்ப பீட் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 1 இல்லைனா ஒரு 2 மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் வினிகர் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஒரு 30 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் ஒரு 40 கிராம்ஸ் பட்டரில் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணி நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் கொடுத்துட்டு கொக்கோ பவுடர் 225 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 150 கிராம்ஸ் வீட் ஃப்ளாரை நான் 3 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அதை நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம கேக் டின்னில் ஒரு பட்டர் ஷீட் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்கோ இல்லை ஒரு நைஃபோ வச்சு நம்ம ஏர் ரிலீஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சைட் பை சைடு அவனை 200 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த கேக் டின்னை வச்சு 175 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது மேலே பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த டாப்பிங்ஸ் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். டாப்பிங்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமான க்ரிங்கிள் டாப்ஸ் கிடைக்காது. இது நல்லா பேக் ஆகி வரணும். நம்ம மைதா போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய க்ரிங்கிள் டாப்ஸ் கிடைக்கும். நம்ம வீட் ஃப்ளாரில் செய்யும்போது க்ரிங்கிள் டாப்ஸ் அதிகமாக கிடைக்காது. பட் டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே சமயம் இது ஹெல்த்தியும் கூட. நம்ம அடிக்கடி குழந்தைங்களுக்கு இதை ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.